ஹலோ கைஸ், இப்போ இந்த டீம் நம்ம பார்க்க போகிறோம்னா கேகேஆர் vs லக்னோ. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா எக்னோ கிரிக்கெட் ஸ்டேடியமில் லக்னோவில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. லாஸ்ட்டு 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. அதே சேம் கட்டைன் லக்னோ 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 146 ரன், 146 ரன்ஸு. ஸோ ஸ்பேசர்ஸ் பார்த்தீங்கன்னா 52 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேசருக்கு இந்த பிச்சு சிம்பிளாக இருக்கும். ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் 6 ஓவரில் 50 ரன் அடிக்கணும். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ். தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 32-40 ரன்ஸு. ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸு. ஸோ இதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம லக்னோட லைனப் பார்த்துடலாம். மிச்சில் மார்ஷ், ஆயுஷ் பதோனி, ரிஷாப் பண்ட், ஏடன் மார்க்ரம், நிக்கலஸ் புரன், இமான் சிங், முகுல் சௌத்ரி, முகமது ஷமி, முஷின் கான், திக்வஸ் ரதி, பிரின்ஸ் யாதவ். இதான் லைனப்பு. இவங்களோட கீ பேட்டர்ஸ் யாராவது இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷ் நல்லா ஆடக்கூடிய பிளேயரு, ஆயுஷ் பதோனி, ரிஷாப் பண்ட், ஏடன் மார்க்ரம் நல்லா ஒரு பேட்ஸ்மேன், நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. நிக்கோலஸ் புரன் ஒரு கிளிக் ஆகிடுச்சுன்னா ஒரு கேமுக்கு பயங்கரமாக மாற்றக்கூடிய ஒரு பிளேயரு. இமான் சிங், முகுல் சௌத்ரி கூட வரைக்கும் ஆடக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா திக்வஸ் ரதி ஸ்பின் நல்லா போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. பிரின்ஸ் யாதவ் ஒரு சீசன் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. முகமது ஷமி ஒரு ஸ்பின் போட்ட ஒரு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் லக்னோட லைனப்பு. நம்ம வாங்க கேகேஆரோட லைனப் நம்ம பார்த்துடலாம். டிம் ஷெப்பர்ட், அஜிங்கியா ரஹானே, அங்கிரேஸ் ரகுவன்சி, கேமரன் கிரீன், ரஹ்மான் பவுல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அனுகுல் ராய், சுனில் நாராயண், வைபவ் ஹராரோ, கார்த்திக் தியாகி. இவங்க கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் ஷெப்பர்ட் நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. அஜிங்கியா ரஹானே, அங்கிரேஸ் ரகுவன்சி, கேமரன் கிரீன், பவுல், ரிங்கு சிங், இது வரைக்கும் பேட்டிங் நல்லா இருக்குது. ரிங்கு சிங்க்கு கேட்ச் லாஸ்ட் மேட்ச் அடித்தார் சூப்பராக, அதனால் அவர் 50 அடித்தார் மேட்ச் எடுத்து. அதே ஒரு கண்டினியூ பண்ணாங்கன்னா கேம் சேஞ்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அனுகுல் ராய், சுனில் நாராயண், ஸோ கார்த்திக் தியாகி வருண் சக்கரவர்த்தி ஆடுவார், டவுட் ஆகுது, பார்க்கலாம் என்னன்னு தெரில. அது மேபி ஆடினார்னா அவர் 2 ஸ்பின் வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு விக்கெட்டு சான்ஸ் இருக்குது, வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கேம் சேஞ்சஸ் யாராவது பார்த்துடலாம். லக்னோவில் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து சுனில் நாராயண். ஸோ வின்னிங் ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். வின்னிங் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால லக்னோவுக்கு 52% கொடுக்குறேன், கேகேஆர் 48% இருக்கேன். ஒரு மேட்ச்சு ஒரு மாதிரியாக தான் போகும், பட் லக்னோவுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. கேம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.